அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான பரீட்சைக்கான உம், சில மாதிரி வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதுவரைக்கும் பகுதி 1 மற்றும் பகுதி 2ல வரக்கூடிய வினாக்கள் சிலது பார்த்திருக்கிறோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். இப்ப இதுல உங்களுக்கு ஒரு படம் ஒன்று தரப்பட்டு அந்த படத்துக்குரிய வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அந்த படத்தை நீங்க உங்களுக்கு சொல்லி அவர்கள் கேட்க போறது இல்ல. ஆனா பகுதிகளை நீங்க கட்டாயம் குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே நீங்க அந்த பகுதிகளை மட்டும் ஏபிசிடி என்று போட்டு நோட் பண்ணி கொள்ளும். ஒரு பூவினுடைய பகுதிதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? பார்ப்போம். ஒரு பூவினுடைய பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுல ஆங்கில எழுத்துக்களால குறிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை உங்களை பெயரிட சொல்லி வந்துட்டு. சரி, அந்த ஆங்கில எழுத்துக்கள் உங்களால படம் கீற முடியும் என்றா நீங்க கீறி குறிச்சு கொள்ளலாம். ஒரு சாதாரணமா ஒரு செம்மரத்தம் போன்ற பாதி வெட்டின மாதிரி இருக்கிற ஒரு படம். ஏ பி சி டி இ எஃப் ஜி எச். இப்ப பாருங்க, ஒரு பூவினுடைய பகுதிகள் ஏயில இருந்து எஃப் வரைக்குமான பகுதிகள் உங்களுக்கு குறிச்சு காட்டப்பட்டிருக்கு. அப்ப அதிலேயே எழுதுவதற்குரிய இடமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஏபிசிடி என்று பெயரிடப்பட்டு இருக்குது. நீங்க அந்தந்த பகுதிகளுக்குரிய பொருத்தமான பெயரை குறிச்சா சரி. ஏ பி சி டி இ எஃப் ஜி என்று போட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் உரிய குறித்த பெயரை எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அதை எழுதுங்க பாப்போம். ஏ என்றது பூவுக்கு சிகரத்தம் பூல பாருங்க, அந்த நுனியில சின்னதா வட்ட வட்டமாக இருக்கும். அதுதான் ஏ.
அதை நாங்க எப்படி சொல்றது? குறி. அந்த செவ்வரத்தம்பூ ஒரு ரெட் கலர் செவ்வரத்தம்பூல பாருங்க, ஒரு நல்ல ஜெல்லோ கலர்ல அல்லது சிவப்பு கலர்ல இந்த இதுல சின்னதாக மஞ்சளம் 3 அல்லது 4 இருக்கும். அதை சொல்றது குறி. ஏ என்பது குறி. அப்ப நீங்க ஏ என்றதுக்கு பக்கத்துல குறி குறி என்று போடப்படும். பி என்பது அதுக்கு பக்கத்திலே சின்ன சின்னதாக இருக்கிற பி என்ற அமைப்பு கேசரம். கேசரம். ஏ என்பது குறி. அதே மாதிரி சின்னதாக இருக்கக்கூடியது கேசரம். அந்த கேசரம் எதில இருக்குண்டா? சி. ஸ்தம்பம். ஸ்தம்பம். இந்த குழாய் மாதிரியான வாராமைப்பு ஸ்தம்பம். சரியா? இது ஸ்தம்பம் என்று சொல்லுவோம். இந்த பாருங்க, அந்த செவ்வரத்தம் பூவுக்கு நடுவில் ஒரு குழாய் மாதிரி வரும். அதை நாங்கள் ஸ்தம்பம் என்று சொல்லுவோம். இந்த டி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது பூவினுடைய ஒவ்வொரு இதழ்கள். அதை நீங்க இதழ் என்ற வார்த்தைய பாவிக்காதீங்க. சயின்ஸ்ல அல்லி என்று பாவி. அல்லி. அல்லிகள் என்று சொல்லுவோம். சரி, எனவே அல்லி. பி என்பது அல்லி. இதழ்கள் அல்லது இதழ் என்ற வார்த்தைய பிரயோகிக்க வேண்டாம். அது அல்லி. சரியா? அப்ப டி என்பது அல்லி. அடுத்தது ஈ என்றது இப்படி குடம் மாதிரி ஷேப்ல வர அந்த அமைப்பை சொல்றது சூலகம். என்னத்தின் சூலகம்? சூலகம் பெண்ணகத்தினுடைய ஒரு பகுதி. பெண்ணகம் என்னன்னு தெரியுதானே பிள்ளைகள்? ஆணகம், பெண்ணகம். ஆணகத்துக்குரிய பகுதி பார்த்தோம். குறி இந்த கேசரம் என்று சொல்லும். சரியா? இந்த கேசரம் அது மகரந்த மணிகளை மகரந்த கூடு மற்றும் மகரந்த இலை ஆகியவை ஆணகத்துக்குரிய பகுதிகளாக கொள்ளப்படும். சரியா? அதே மாதிரி குறியும் தம்பமும் சூலகமும் பெண்ணகத்துக்குரிய பகுதிகளாக கொள்ளும். அப்ப இதுல நாங்க பார்த்த ஈ என்பதுதான் என்னது? சூலகம். குறி என்பது மேலே இருக்குது, சி என்பது தம்பம், இது சூலகம். இந்த மூன்றும் பெண்ணகத்துக்குரிய பகுதி. ஒரு பூவிலேயே பிள்ளைகள் ஆணகமும் பெண்ணகமும் ஒன்றாக இருக்கும். ஒரு பூவிலேயே ரெண்டும் ஒன்றாக இருக்கும். இது ஆண் பூ, இது பெண் பூ என்று நாங்கள் சொல்ல. ஈரிலிங்க பூக்கள், ஓரிலிங்க பூக்கள். ஈரிலிங்கம் என்றால் 2 இலிங்கங்கள், ஆணகம் பெண். ஓரிலிங்கம் என்றால் ஏதாவது ஒரு பூவா இருக்கு. இது ஆண் பூ அல்லது பெண் பூ, தனித்தனி பூக்களாக இருக்கு. அப்ப இதுல ஈ என்பது என்னது? சூலகத்தை குறித்து நிற்கும். சூலகம். சூலகம் பெண்ணகமா ஆணகமா? அது ஒரு பெண்ணகத்துக்குரிய பகுதி. குறி, தம்பம், சூலகம் ஆகியவை பெண்ணகத்துக்குரியது. அப்ப ஏ, குறி, தம்பம் சி, இ சூலகம் ஆகியவை பெண்ணகத்துக்குரிய பகுதிகள். குறி, தம்பம், சூலகம். சரியா? அடுத்ததாக உள்ளுக்கு காட்டப்பட்டிருக்கிற சிறிய வட்டங்கள் எது? எஃப் என்ற பகுதியை சொல்றது சூல் வித்துக்கள். சூலகத்துக்குள்ளதான் வித்துக்கள் இருக்கு. நீங்க ஒரு செவ்வரத்தம் பூவை சைட்டா வெட்டி போட்டு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வித்துக்களை கூட நீங்களால பார்க்க முடியும்.
சூல் வித்து சொல்லு. சூலகத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மணிகள் சூல் வித்துக்கள் என்று சொல்லும். சரியா? அது F. அதுவே G என்கிற அமைப்பு இந்த புள்ளிகளை விட சின்னதாக பச்சையாக இருக்கும். பாருங்க, ஒரு செவ்வரத்தை பூவை பிடுங்கிட்டு பாருங்க, அது கீழே காம்போட சேர்த்து பச்சையா சின்ன சின்ன புள்ளிகள் தெரியும் உங்களுக்கு. அது இதழ் இந்த அல்லிகள் மாதிரி பூவின் இதழ் பெருசா இருக்கிற மாதிரி இந்த அல்லி இருக்காது, பச்சையா சின்னதா இருக்கு. பாருங்க, இருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்ல யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி இனிமே பூனா செவ்வரத்தை பூவை பிடிங்கி பாருங்க. அதுல உங்களால அந்த அல்லி புள்ளி இதுகளை இலகுவாக சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க இதுல ஒரு செவ்வரத்தம் பூவை பாக்குறோம்னு சொன்னால், இந்த செவ்வரத்தம் பூவிலேயே இந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய பகுதிகளை, வடகல்ல இருக்கிற இதுகளை நாங்க என்னன்னு சொல்லுவாங்க? அல்லிகள் என்று சொல்லுவோம். அல்லி. இதுல பாருங்க, முன்னால முன்னால உங்களுக்கு இதுல சின்ன சின்ன சின்னதாக குறி தெரியும். பாருங்க, இப்ப இதுல நாங்க இதுல உங்களுக்கு தெரியறது கஷ்டமாயிருக்கு. இந்த கையில வச்சு காட்டுறேன்னு பாருங்க. இதுல உங்களுக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற பகுதியை நாங்க குறி என்று சொல்லும். பாருங்க பிள்ளைகள், இந்த பகுதி தான் குறி. முன்னுக்கு இருக்கிற நான்கு நான்கு விதமான குறிகள், நான்கு குறிகள் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்னதாக என்ன இருக்குது? கேசரங்கள் இருக்கு. பாருங்க, சின்ன சின்னதாக கேசரங்கள் இருக்கு பக்கத்திலேயே. குறிக்கு பக்கத்திலேயே கேசரங்கள் இருக்கு. அந்த கேசரங்கள் வார நீண்ட குழாய் போன்ற இந்த அமைப்பை நாங்க என்னன்னு சொல்றோம்? தம்பம் என்று சொல்லும். நேர வார இந்த குழாய் மாதிரியான அமைப்பு தம்பம். இந்த இதழ்கள் என்று சொல்லக்கூடாது, இவை அல்லிகள். சரியா? இந்த அல்லிகளுக்கு கீழே பாருங்க, பச்சையாக இருக்கிற இந்த அமைப்பு புள்ளிகள். நேர கீழே வாரது பூவினுடைய காம்பு என்று சொல்லும். பூவின் காம்பு பச்சையாக இருக்கு. சரியா? அப்ப இந்த இதுக்குள்ள பாருங்க, இதுல சூலகம், இதுதான் பிள்ளைகள் சூலகம். பாருங்க, இந்த தண்டு நேர இந்த தம்பம் வந்து இந்த சூலகத்துல முடியும். இதுல சூலகம்னு சொல்லுவோம். இதையும் வெட்டி பார்த்தா இதுக்குள்ளக்கு சூழ் வித்துக்களை எங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு பூவின் படம் தான் இந்த பூவாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப பாருங்க, நாங்க பார்த்ததுல வந்து குறி. குறிக்கு பக்கத்துல கேசரம் இருக்கு. கேசரம் தம்பத்துல இருக்கு. தம்பம் அப்படியே வந்து என்னத்துல முடியும்? சூலகத்துல முடியும். சூலகத்துக்குள்ள இருக்கிறது சூழ்வித்து. வெளியில இருக்கிற இதுகள் எல்லாம் அல்லிகள். அல்லிகளை விட சின்னதாக இருக்கிறது புள்ளிகள். எச் என்பது பூக்காம்பு. சரியா? அப்ப ஜி என்றது புள்ளி, புள்ளிகள். எச் என்பது பூவினுடைய காம்பு. சரியா? பூவினுடைய காம்பு வந்து சொல்லும். ரைட். அப்ப உங்களுக்கு இந்த பூவினுடைய பகுதிகளை சில சமயம் குறிக்க வேண்டி வரும். ரைட். அப்ப கேசரம், ஏண்டா குறி, இது அடுத்தது கேசரம்,
சி என்றால் தம்பம், டி என்றால் அல்லி, இ என்றது சூலகம், எஃப் என்றது சூழ்வித்து, ஜி என்பது புள்ளி, H என்பது பூக்காம்பு. அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு பூவினுடைய எல்லா பகுதிகளையும் ஒரே படத்துல தந்துரு. இந்த படத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வியாக, பூவினுடைய பிரதான தொழில் யாது? பூவினுடைய பிரதான தொழில் யாது? முதலாவது கேள்வி. பூவினுடைய பிரதான தொழில் யாது? ஏன் பிள்ளைகள் பூக்கள் பூக்க வேண்டும்? சரியா? அப்ப பூ பூத்தாத்தான் எங்களுக்கு வித்து உருவாகும், பழங்கள் உருவாகும். பூ பூத்தாத்தான் பிள்ளைகள் அதுக்கு இருக்கிற சூழ் வித்துல இருந்துதான் எங்களுக்கு புதிய வித்து ஒன்று உருவாக வேண்டும். அப்ப சூலகம் என்ன செய்யும்? பிறகு பழத்து பழமாகும், அதுக்குள்ள இருக்கிற வித்து வித்தாக வரும். உதாரணம் பாருங்க, ஒரு மாம்பழம் அப்படி பழுக்கும். மாமரத்துல பூ பூ, அந்த பூவுல இருந்து அந்த சூலகம் என்ன செய்யும்? பழமாக வரும். மாம்பழம் சூலகத்தை தான் சாப்பிடுவோம். வெள்ள குண்டா வர சூலகம் பழமாக வந்து, அந்த சூலகத்துக்குள்ள இருக்கிற சூழ் வித்துன்னு சொல்றோம் நானே, எஃப்ன்னு சொல்றோம், சின்ன சின்ன மணிகள், அதுவே ஒரு மாம்பழமாக இருந்தால் அதுக்கு மாவினுடைய விதை, அதுதான் சூழ்வித்து. சூலகம் பழுத்து பழமாகவும், இந்த இது சூலகம் பழுத்து பழமாகும், அதுக்குள்ள இருக்கிறது வித்தாகவும் உருவாகும். அவங்களுக்கு ஏன் பூக்கள் பூக்க வேண்டும்னா, அதன் பிரதான தொழில் வித்துக்களையும் பழங்களையும் உருவாக்குறதுக்கு தான் பூ. பிறகு என்னத்துக்கு பிள்ளைகள் பூ? பூ இல்லாமலே இருக்கலாம் தனிய இலையோடைய. அவங்களுக்கு பூ பூத்தா அதுல இருந்து என்னது? ஒரு வித்துக்களும் பழங்களும் உருவாக வேணும். அதுதான் அந்த பூ பூக்குறதுன்ற நோக்கம். அப்ப பிரதான தொழில் என்னன்னு கேட்டா, வித்துக்களை உருவாக்குதல் என்று எழுதினாலும் சரி போதும், அல்லது பழங்களை உருவாக்குவதற்காக என்றாலும் சரி, இல்ல ரெண்டும் எழுதியிருந்தாலுமே சரி. பழங்களையும் வித்தையும் உருவாக்குதல். பழங்களையும் வித்துக்களையும் உருவாக்குறது தான் அதனுடைய தொழிலாக இருக்கு, பிரதானமான தொழில். சரியா? அப்ப அடுத்த வினா என்னன்னா, இதுல இருக்கிற ஆணகத்தினுடைய பகுதிகள் எவை? இதுல கேட்கினம் ஆணகத்தினுடைய பகுதிகள் என்னென்ன? இப்ப நாங்க பார்த்துட்டு, ஆணகத்துல எத்தனை பகுதிகள் இருக்கு? 2. என்னென்ன? கேசரம் முக்கியமானது. கேசரம் முக்கியமானது. அப்ப அந்த கேசரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? மகரந்த கூடு, இழை. ஆணகத்துக்குரிய பகுதிகள் மகரந்த கூடு, இழை ஆகியவை ஆணகத்துக்குரிய பகுதிகள். இதே பூவில இருக்கக்கூடிய பெண்ணகத்துக்குரிய பகுதிகள் எவை என்று கேட்பேன். பெண்ணகத்துக்கு ஒன்று குறி, அடுத்தது தம்பம், அடுத்தது சூலம். இவை மூன்றும் பெண்ணகத்துக்குரிய பகுதி. குறி, தம்பம், சூலகம். குறி, தம்பம், சூலகம் ஆகிய மூன்றும் பெண்ணகத்துக்குரிய பகுதிகள். சரியா? அடுத்ததாக உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு, ஈயினுடைய தொழில் யாது? அப்ப இதுல ஈ என்றது எது? சூலகம். சூலகத்தின் வேலை என்ன? சூலகம் நான் சொல்லனா ஒரு பழமாக வாரதுதான் அந்த சூலகம்.
அப்ப அந்த பழம் எதுக்காக வருது? உள்ளுக்க இருக்கிற அந்த வித்துக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அது வெளியில இருக்கு பழமா. அந்த பழத்தை ஏதாவது ஒரு மிருகம் சாப்பிட்டாலும் அதோட விதைய எங்கேயாவது கொண்டு போய் போடும். சரியா? அப்ப அந்த வித்த, அதாவது இந்த சூலகத்துக்குள்ள இருக்கிற வித்தை பாதுகாக்கிற வேலையைத்தான் சூலகம் செய்யும். எங்களுக்கு ஈன்ற தொழில் என்னன்னுதான் கேட்கப்படுது. சூலகத்தினுடைய தொழில் என்ன? அவ சூலகம் என்ன செய்யுதுன்னா, தான் பழமாக இருந்து கொண்டு அதை சாப்பிடுவோம், விதைய அப்படியே விட்டுருவோம். அப்ப அது என்ன செய்யுதுன்னா, சூலகம் சூழ் வித்தை பாதுகாக்குது. சூழ் வித்தை பாதுகாக்குது. அப்ப அதுதான் ஒரு சூலகத்தின் பிரதானமான வேலை. இப்போ ஒரு அல்லியிட வேலை என்ன? அதாவது இந்த இதழ்கள், அதோட வேலை என்ன? ஏன் அந்த இதழ்கள் இருக்க வேணும்? ஒரு பூவண்டா எதுக்கு இலை இருக்க வேணும்? அதுவும் ஏன் வெவ்வேறு கலர்ஸ்ல இருக்கு? பாருங்க, ரோஜாவிலேயே வெரைட்டியா இருக்கு. பிங்க் கலர் இருக்கு, பட்டர் கலர் மாதிரி இருக்கு, ஜெலோ கலர் இருக்கு, ஒயிட் ரோஸ் இருக்கு, ரெட் ரோஸ் இருக்கு, மெரூன் கலர்ல இருக்கு, டார்க் மெரூன்ல இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு ரோஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த அல்லிகள் நிறமுடையதாக இருக்கிறதுனால என்ன நன்மை? அவை பூச்சிகளை அதிகம் கவரும் முடியும். பூச்சிகள், தேன் சிட்டுக்கள், அதுகளை அதிகம் கவரக்கூடியதாக இருக்கு. அப்ப அது கவர்ந்தாதான் அதனுடைய சில மாற்றங்கள் அதாவது இந்த பழம் ஒன்று உருவாக வேண்டும், அங்க இருந்து ஆஹ் கருக்கட்டல் ஒன்று நடக்க வேண்டும். அதாவது இந்த ஆணகத்துக்குரிய பகுதியில இருக்கிற மகரந்த மணிகள் குறியில போய் விழ வேணும். அது சில பூச்சிகள், பறவைகள் தேன் குடிக்க வந்தாத்தான் நடக்கும். சரி, அப்ப பூ பூக்குறது எல்லாமே காயாகாது, சிலதுதான் காயாகும். அப்ப அதுவும் இப்படி பூச்சிகள், எறும்புகள் போய் தேன் குடிக்கல அதுல பூச்சிகள்ல முட்டுப்படுற அந்த என்னது மகரந்த மணிகள் குறியில விழுந்துதான் அது பழமாக உருவாகும். இப்ப கருக்கற்றல் நடந்தாதான் அதுவே நடக்கும். அப்ப எங்களுக்கு பூச்சிகள், தேனீக்கள், வனது பூச்சிகள் எல்லாம் வர வேணும் பழங்கள். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு அதுகளை கவர்றதுக்காகத்தான் இந்த பூக்கள் என்ற இதழ்கள் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, பச்சை, மஞ்சள், நீலம், பிங்க், ஊதா, ஒவ்வொரு கலர்ஸ்ல இருந்தா அது பூச்சிகளை கவரும் என்று சொல்லப்படும். அப்ப வண்ண நிறங்கள்ல இருக்கிறது அது ஒரு நோக்கத்துக்காகத்தான் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதோட தொழில், சூலகத்தின் தொழில் என்னன்னா, அந்த சூலகம் தான் உங்களுக்கு இருக்கிற வித்தை பாதுகாக்குது. ரைட். அப்ப இதழ்கள் தொழில் என்னன்னா, இந்த உள்ளுக்கு இருக்கிற பெண்ணகத்துக்குரிய பகுதிகளை பாதுகாக்கிறது. பெண்ணகத்துக்குரியது, ஆணகத்துக்கு உரிய பகுதிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது. பாருங்க, அது விரிஞ்சு, இந்த பூ விரிஞ்சு அதெல்லாம் வெளியில வரும் வரைக்கும் அவற்றை மூடி பாதுகாப்பா வச்சிருக்கிறது அந்த இதழ்கள். அதனால அவை பூக்களின் உள்பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று சொல்லப்படுது. சரியா? அடுத்தது கேட்கப்பட்டிருக்குது, மகரந்த சேர்க்கைக்கு பூக்களை கவரும் பூவின் பகுதி எது? மகரந்த சேர்க்கை என்று நான் சொல்றது மகரந்த மணிகள், வந்து கேசரத்துக்குள்ள மகரந்த மணிகள் இருக்கு. பாருங்க, அந்த பூவை, செவரத்தம் பூவை கையில நல்லா அந்த முன்னுக்கு இருக்கிற கேசரங்களை கசக்கிட்டு பாருங்க, மஞ்சள் கலர்ல குட்டி குட்டியா கையில சில மகரந்த மணிகள் படிஞ்சு. நீங்க கையில சில பூக்களை உறைஞ்சி பாத்தீங்கன்னா தெரியும், அது டஸ்ட் மாதிரி கையில போட்டு. சரி, அதை சொல்றது மகரந்த மணிகள். Right? அப்ப அந்த மகரந்த மணிகள் போய் குறியில முட்டுப்படவும், முட்டுப்பட்ட பிறகுதான் அது அந்த தம்பத்தினூடாக நீர் சூலகத்துக்கு விழுந்து
மகரந்த சேர்க்கை கருக்கட்டல் ஒன்று நடந்தால்தான் இந்த சூலகம் பழமாகவும் உள்ளுக்கு இருக்கிற வித்தாகவும் மாறி எங்களுக்கு ஒரு காய் ஒன்று உருவாகும். பழமும் காய் ஒன்று உருவாகி அந்த காய் பிறகு பழமாக மாறும். அப்ப உங்களுக்கு அது நடக்க வேண்டுமாக இருந்தால் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும். மகரந்த சேர்க்கை என்றால் என்னது? மகரந்த மணிகள் குறியில போய் விழ வேணும். சரியா? அப்ப அது சும்மா போய் விழாது. என்ன செய்ய வேணும்? இதுல முட்டுப்பட்டு சில தேனீக்கள் அதுல முட்டுப்பட்டு அதுல வந்து இருக்கே குறியில விழுந்துதான் அது இங்க வந்து சேரும். இந்த குழாயினூடாக இங்க வரும். இதுல இருந்து சும்மா இதுக்குள்ள வராது. அங்க போய் குறிக்கு போய்தான் அந்த நடுக்குழாயினூடாக வரும். அப்ப மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பகுதி என்ன? இப்ப மகரந்த சேர்க்கையை யாரு செய்யறது? ஏதோ ஒரு பூச்சிகள் வந்துதான் பிள்ளைகள் அதை நடத்த வேணும். அப்போ அந்த பூச்சிகளை கவர வேணுமாக இருந்தா இந்த பூவினுடைய அல்லிகள் கலர்ஃபுல்லா இருக்க வேணும். அல்லது வாசம் அல்லது தேன்களை கொண்டிருக்கணும். தேன் இருந்தாலும் தேன் சிட்டுக்கள் வந்து குடிக்கும். அப்ப அதன் போது மகரந்த மணிகள் அந்த பூச்சிட்டு அல்லது அந்த தேன் சிட்டுன உடல்ல பட்டு அது குறியில விழுந்து கருக்கட்டல் நடக்கும். மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்ப மகரந்த சேர்க்கைக்கு எது உதவுறதா? இந்த அல்லிகள் கலர்ஃபுல்லாக இருக்கு. அது உதவ கூடும். சரியா? அப்ப இந்த பூவினுடைய கட்டமைப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கு. பூவினுடைய பகுதிகள் முக்கியமாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு இருகிழை சாவியினுடைய அமைப்பு தரப்பட்டிருக்கு. சில விலங்குகள் தரப்பட்டிருக்கு. அதை பிரிச்சு பெட்டிகள் போடப்பட்டிருக்கு. மிச்சத்தை நீங்க ஃபில் பண்ண வேணும். அடுத்ததை நீங்க அதை எழுதி கொள்ளும். இதை நாங்க படிப்போம். இருகிழை சாவியினுடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எழுதி கொள்ளுங்க. அதற்குரிய விலங்குகளை போட்டு மீன், பூனை, கணவாய், புறா. இந்த 4 விலங்குகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு இருகிழை சாவி செய்யணும். இப்ப நீங்க இருகிழை சாவிய தரம் 6 வகுப்பிலேயே படிச்சுட்டு சரியா? அப்ப உங்களுக்கு இது செய்யறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இருகிழை சாவி என்றால் என்னன்னு தெரியும் தானே? 2 கிளைகளாக நாங்க அமைச்சு தருவோம். இறுதியாக ஒரு விலங்கு வார வரைக்கும் நாங்க பிரிச்சுக்கிட்டே போக வேண்டும். எந்த ஒரு இயல்பை நாங்க பிரிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறோமோ அந்த இயல்பு இருக்கிறது மற்றதுக்கு இல்லை என்றுதான் பிரிக்கப்படும். அப்ப இந்த 4 விலங்குகளையும் 2 கூட்டங்களாக பிரிக்கிறவன்டா நான் இதுல பார்த்து மீனுக்கு கால் இல்ல, கண்வாய்க்கும் கால். ஆனா பூனைக்கும் புறாவுக்கும் கால் கிடையாது. அப்ப நான் இதை 2ஆ பிரிக்க ஒன்றுக்கு கால்கள் உண்டு, கால்கள் இல்லை என்று சொல்லி பிரிச்சு கொள்ளுங்க நீங்களும் கோப்பையில.
கால்கள் உண்டு, கால்கள் இல்லை என்று சொல்லி பிரித்து அதுக்கு கீழே அவர்கள் இடைவெளி தந்திருக்கிறார். அதாவது அந்த சொல்லுக்கு பொருத்தமான விலங்கை நீங்கள் தேடி போடவும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அதையும் இரண்டாக பிரிக்க சொல்லி சொல்லி அப்ப நீங்க அந்த போட்ட விலங்க ரெண்டாக பிரிச்சுட்டு ஒன்றுக்கு உரோமம் உள்ளது, ஆகவே அது பிரிச்ச அடுத்த கிளையில உரோமம் அற்றது வரும். தேறு. அதுக்குரிய உதாரணத்தை போடணும். அப்ப இதுல நாங்க முதல்ல இருந்து பார்ப்போம். அந்த 4 விலங்குகளையும் எதுக்கு கால்கள் உண்டு எதுக்கு கால்கள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அதை நாங்க பொருத்தமான விலங்குகளை நோட் பண்ணி கொள்ளும். இதுல கால் உண்டு வேண்டா உண்டு பூனை, பூனைக்கு கால்கள் உண்டு. அடுத்தது புறா. சரி, புறா. அடுத்த கால் இல்லை என்றா உண்டு மீன், இன்னொன்று கணவாய். சரி, இப்ப பூனைக்கும் புறாக்கும் சொல்லினா ஒன்றுக்கு ரோமம் உண்டு ரோமம் இல்லை. உரோமம் உள்ளது பூனை, உரோமம் அற்றது புறா. புறாக்கு மேல போத்தி இருக்கிறது என்னன்னு கேட்டா அவை சிறகுகள் என்று சொல்றோம். இறக்கைகள் அல்லது சிறகுகள் கொண்டதுன்னு சொல்லும். அது ரோமம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ரோமங்கள் இருக்கிறது அஹ் எங்களோட நாய், பூனைகளுக்கு இருக்கிறது உரோமம், முடி மாதிரியா இருக்கும். அது புறாக்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் சிறகுகள், இறக்கைகள் சொல்லும். எனக்கும் வித்தியாசம் தெரியும். அப்ப இதுல உங்களுக்கு தந்த விலங்குகள்ல ரெண்டா பிரிச்சு 2 விலங்கு அதையும் இரண்டாக பிரிக்கிறது எங்களுக்கு தனித்தனியாக பூனை மற்றும் புறா ஆகியன கிடைச்சிட்டு. அப்ப இதுக்கு பிறகு திரும்ப புறாவை நாங்க பிரிக்கலாமோ அல்லது திரும்ப பூனையை நாங்க பிரிக்கலாமான்னு கேட்டா கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு விலங்க திருப்ப ரெண்டா பிரிக்கிறது அது கஷ்டம். 2 விலங்கு இருந்தா தான் அதை திரும்பவும் பிரிக்கலாம். தனியா ஒரு விலங்கு வந்துட்டுதுன்னா திரும்ப அதை நீங்க பிரிக்க இயலாது. ஏதாவது 2 இருந்தா தானே பிள்ளைகள், ஒன்றுக்கு அது இருக்குது இன்னொன்றுக்கு இல்ல, ஒன்றுக்கு கால் இருக்கு இன்னொன்றுக்கு கால் இல்ல ரெண்டு பிரிக்கலாம். சரி, அப்ப தனித்தனி விலங்க வச்சுக்கொண்டு என்ன பிரிப்போம்? அப்படி பிரிக்க இயலாது. ஆக குறைஞ்சது 2 விலங்காவது இருந்தா தான் மிக்க வச்சுட்டு செய்யலாம். தனியா ஒரு விலங்க வச்சு அப்படி செய்வோம்? அப்படி செய்ய இயலாது. இப்ப அடுத்ததுல பார்க்கலாம். கால்கள் இல்லாததுக்குள்ளேயும் 2 இருக்கு. மீனும் இருக்குது, கணவாயும் இருக்கு. இது ரெண்டையும் எப்படி பிரிப்போம்? பாருங்க, மீனண்டா செதில்கள் இருக்கு, கணவாய்க்கு செதில் இல்லை. அப்ப அதை வச்சுக்கொண்டு பிரிப்போம். சரியா? செதில்கள் உண்டு, செதில்கள் இல்லை. சரியா? அப்ப இதுல எழுதி கொள்ளுங்க. எதுக்கு செதில் உண்டு, எதுக்கு செதில் இல்லை. அப்ப இந்த அட்டவணையை பார்த்து உங்களால இப்ப மிக இலகுவாக இதை எழுத முடியும். அப்ப சில வேளை அதை இப்படி பிரிச்சு தரையிலேன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான இயல்பை வச்சு பிரிக்கலாம் முடியும். இப்ப எங்களுக்கு இதுல கால்கள் உண்டு கால்கள் இல்லை என்று பிரிக்கிறது கஷ்டமா. வேற ஏதாவது நீங்க நீரில் வாழக்கூடியது
நீரில் வாழக்கூடியது நீரில் வாழ முடியாது, அல்லது நிலத்தில் வாழக்கூடியவை நிலத்தில் வாழ முடியாதவை, இப்படி நீங்க பிரிச்சிருக்கலாம். அப்ப நிலத்துல வாழக்கூடியவை என்றா ஒன்று பூனை, புறா, அது தனியா வந்து. நிலத்தில் வாழ முடியாதவை மீனும் கணவாயும் அங்கால வந்து விளங்குதா? அப்ப இந்த ஒரு ஒரு இயல்பை மட்டும்தான் வச்சு கொண்டு எழுதலாம் கிடையாது. நீங்க எந்த இயல்பு எடுக்க போறீங்களோ அது ஒரு சைடு உண்டு என்று போட்டு மற்ற சைட்டுக்கு அது இல்லை என்று போட்டு எழுதினாலே சரியாக இருக்கு. சரியா? அப்ப பாக்குறோம். அப்ப இதுல கால்கள் இல்லை என்றதுக்குள்ள நாங்க மீனையும் கணவாயையும் போட்டுக்கிறோம். அது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க வேணும். தனித்தனியாக நாங்க மேல சேர்த்து எழுதி இருக்கிற விலங்குகள் கீழே தனித்தனியாக எழுதிட்டோம்னா அந்த இணைக்கவற்றுக்கே கம்ப்ளீட் ஆகுது. அப்ப பாருங்க, இதுல செதில் உண்டு எதுக்கு? மீன் என்று போடும். செதில் இல்லாதது எது? கணவாய் என்று போடும். இப்ப பாருங்க, மேல சேர்த்து எழுதப்பட்டிருந்த விலங்குகள் கீழே உங்களுக்கு இப்ப தனித்தனியாக வந்து பூனை, புறா, மீன், படம், இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஒரு இணைக்கவர் சுட்டி. அதாவது இந்த விலங்குகளை நாங்கள் எப்படி பாகுபடுத்துறோம், பிரிச்சு பிரிச்சு அதுல பிரதான இயல்புகளை வச்சுட்டு வகைப்படுத்தி காட்டுறோம். சரியா? அப்ப உங்களுக்கு இணைக்கவர் சுட்டியானது ஏற்கனவே தரமாறலையுமே நீங்க படிச்சுட்டீங்க. இவ திரும்ப வந்து தரமேழு வகுப்பிலை அதே இணைக்கவர் சுட்டிதான் பிள்ளைகள் படிக்கும். அப்ப தரமாறல வேற மாதிரி இருக்கும், தரமேழுல வேற மாதிரி எழுதணும்ன்றது கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செய்யறது. இது பிழை சாவி. எப்படி செய்ய வேணும்? கடைசியாக ஒரு விலங்கு வரும் வரைக்கும் நாங்க பிரிச்சு கொண்டே போக வேண்டும். எப்படி பிரிச்சு கொண்டு அந்த பலமாறு பிரிச்சு கொண்டு போறது? ஏதாவது இரண்டு கிளைகளாக பிரிக்க வேண்டும். அதுதான் இருகிளை சாவி. ஒரு பக்கம் உண்டு, அடுத்த பக்கத்துக்கு இல்லை என்று குறிக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு இரண்டு என்ன தரப்பட்டிருக்கு? இரண்டு கிளைகள் தரப்பட்டு அதே சொற்களைத்தான் பிறகு பிரயோகிக்கும். கால் உண்டு, கால் இல்லை. நீரில் வாழும், நீரில் வாழாது. நிலத்தில் வாழும், நிலத்தில் வாழாது. அப்ப ஒன்றுக்கு இருக்கு என்று எடுக்கிற விடயம் அடுத்த சைட்டுக்கு இல்லை என்று போக வேண்டும். நீங்க எழுதேக்கையும் அதை குறிப்பாக நீங்க எழுதி கொள்ள வேண்டும். சரியா? அதுதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கும். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்களை பூக்களினுடைய கட்டமைப்பு பார்த்தோம். பூவில ஆணகத்தின் பகுதி என்ன, பெண்ணகத்தின் பூ பகுதி என்ன, புல்லு புல்லா இருக்கிற ஒரு பூவினுடைய கட்டமைப்பு என்னென்ன பகுதிகள் இருக்குது என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இணைக்கவர் சுட்டியை எப்படி உருவாக்க வேணும் என்ற ஒரு மாதிரி கட்டமைப்பை நாங்க பார்த்தோம். அப்ப இது உங்களுக்கு தேவையா நீங்க இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைகள்? நாங்க அடுத்த வகுப்புல இன்னொரு புதிய விடயத்துல உங்களை பார்க்கலாம். அதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.